வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கீர்த்திமான் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 26வது ஆண்டு விழா. வருமான வரித்துறை இணை ஆணையர் நாராயண சர்மா IAS மற்றும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை அறுவை சிகிச்சை தலைமை நிபுணர் டாக்டர் விஜய் சதாசிவம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு. 26வது ஆண்டு விழாவினை காண வந்த பெற்றோர்களால் நிரம்பி வழிந்த வளாகம். சிறந்த மதிப்பெண் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுக்கள் மற்றும் பரிசுகள். கண்களுக்கும் செவிகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளால் விருந்து படைத்த மாணவ மாணவிகள். கோவை மாவட்டம் கோவை தடாகம் ரோட்டில் உள்ள கீர்த்திமான் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 26வது ஆண்டு விழா பள்ளியின் நிர்வாக அரங்காவலரும் தாளாளருமான கோகுல் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி இயக்குநர் கண்ணன்குமார், முதல்வர் ஜெபஸ் செல்வின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவிற்கு வருமான வரித்துறை சென்னை இணை ஆணையர் நாராயண சர்மா IAS மற்றும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை பீடியாட்ரிக் அறுவை சிகிச்சை தலைமை நிபுணர் டாக்டர் விஜய் சதாசிவம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பேண்டு வாத்தியங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் பள்ளியின் சார்பில் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. விழாவில் பள்ளியின் நிர்வாக அரங்காவலர் கோகுல் கிருஷ்ணன் பேசுகையில், எங்களது பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பல உயர்ந்த பதவிகளை வகித்து வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும், மேலும் சமீபத்தில் 2021ஆம் ஆண்டு IAS தேர்வில் தமிழ்நாட்டின் முதன்மை மாணவராக வெற்றி பெற்ற நாராயண சர்மா இங்கு இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறினார். நாங்கள் ஆசிரியராகவே பணியை தொடர்ந்தாலும் எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சுயநலம் இல்லாத ஒரே பணி இந்த ஆசிரியர் பணி மட்டும்தான் என்றும் பெருமிதத்துடன் கூறினார். அதன் பின்னர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் விளையாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு திறன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணாக்கர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பள்ளியின் பிரம்மாண்ட மேடையில் நடைபெற்றது. ஆண்டு விழாவில் கல்வி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு பேஷண்ட் வயிற்றில் புற்றுநோயிலிருந்து வேறு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பல 20-30 லட்சம் ரூபாய் செலவு செய்து டீச்சிங் கெப்பாசிட்டி இதையெல்லாம் பார்த்து எனது நண்பரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், அப்படின்னா அவர் தஞ்சாவூரில் இருக்காருங்க, அவர் வந்து அவர் பையனை நம்ம ஸ்கூலில் கூட சேர்த்து இருங்க, அந்திம காலத்து படித்து விடுங்கள். அவங்க பேரண்ட்ஸ், அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம். Thank you sir for always being very supportive and encouraging. I humbly request our distinguished correspondent sir to introduce our guest of honor, Dr. Selvakumar. Dr. Selvakumar had his initial schooling in Our Lady's Convent, Good Shepherd Convent, before joining the Madras Christian College School. About Madras Christian College School, it is interesting to note that our Honorable Chief Minister, Mr. M.K. Stalin, studied there. Mr. M.K. Stalin is 6 years senior to Dr. S. Selvakumar. London as well. He has so far conducted 585 kidney transplants and has conducted 15 liver. The Americans, the relatives. I am happy to be his classmate in Madras Christian College School and I am very proud of it. Now, a little bit of Mr. Dr. Selvakumar, which you all do not know. There was a +2 student who was just 14 years old and she was suffering from gastric cancer. Now,
they said he had only 30 days to live. So he felt that if I were to die, let me die in my motherland and move back to India. Fortunately for him, there were some friends who died and told that Dr. Selvam was so proud and happy that that person even after 3 years is not living because of the treatment of Dr. Dr. Vijay has been instrumental in leading one of the city exclusive pediatric cardiac surgical units, where more than 1,200 successful pediatric heart surgeries have been performed, treating the complex congenital heart condition from newborn to adult. One of his most notable achievements. Respected Chief Guest, V.S. Narayan of the AICF, ECFMG certified physician, reflecting his very, very honored to be restored. When the school was started in 1999, the student strength was around 130 to 140. But in a period of 25 to 26 years, the student growth has grown in enormous numbers to more than 2,000 now. This is indeed a phenomenal growth. I see the infrastructure of the school and I am so very much appreciative of that. This growth would have been made possible.
was chosen because there was a real need for a good English medium. கீர்த்திமான் பள்ளி 1999 ஆரம்பித்தோம். அதில் 143 மாணவர்கள் இருந்தாங்க. இன்று 2341 மாணவர்களாக வளர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எங்கள் பிரின்சிபல், எங்கள் கூட இருக்கும் ஆசிரியர்கள் அண்ட் அனைத்து பேரண்ட்ஸும் கொடுத்த ஊக்கம்தான். இன்று எங்களது ஆனுவல் டே, ஃபவுண்டர்ஸ் டே என்று சொல்லுவோம். அதற்கு எங்கள் மாணவனான திரு நாராயண சர்மா வருகை தந்தது எங்களுக்கு மிகுந்த பெருமை. அவர் 2021 ஐஏஎஸ் ஸ்டேட் டாப்பராக வென்றார். ஐஏஎஸ் ஸ்டேட் டாப்பராக ஐஏஎஸ் தேர்விலை சந்தித்து 33வது இடத்தை பெற்றார். இது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் மாணவன் இங்கு சீஃப் கெஸ்டாக வருவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் நன்றாக இருக்க வேண்டும், அவர் மேலும் மேலும் வளர்ந்து அவர் பெரிய சாதனைகளை சாதிக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறோம். இந்த பள்ளியின் சிறப்பு, இங்கு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களை நாங்கள் ஊக்குவித்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்து மறுபடியும் அவங்களை நல்லபடியாக நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணி விடுறோம். அது எங்களோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். எங்கள் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்டில் மோர் தென் 1 attempt அடித்த பசங்க இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் வர்றபோது நல்லபடியாக கோச்சிங் கொடுத்து அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்களோட முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல காலேஜுக்கு போகிறதுக்கு நாங்கள் எனேபிள் பண்ணுறோம். இதே பள்ளியில் படித்த சில மாணவர்கள் நிறைய உயர்ந்த பதவிக்கு போயிருக்காங்க. எப்படி பார்க்குறோம்? இதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எப்போவுமே ஒரு ஆசிரியனுக்கு தான் பொறாமையே இல்லை, மீதி எல்லாருக்கும் பொறாமை இருக்குது. ஆனால் ஆசிரியன் தன்னோட மாணவன் தன்னை விட பெருமதிப்பு பெரியவன் ஆகிறது பெரிய அது ஒரு விருப்பம்தான். அது அந்த மகிழ்ச்சியை சொல்லவே முடியாது. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிபர் காளிதாஸ்.